ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லேயே வந்து பண்ணி கொடுத்தாருங்க. இவன் வந்து ரொம்ப குறும்பு. இவனை கொண்டுட்டு போக முடியாது. நான் கொண்டுட்டு போகணும்னா 15 கிலோமீட்டர் கொண்டுட்டு போகணும். அதனால் வந்து அந்த டாக்டரை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அவர் வந்து நீங்கள் என்ன ஊருன்னு சொல்லுங்கள். அந்த டாக்டர் சூப்பராக செஞ்சு கொடுத்தாரு. 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடித்தார். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் அவரே கொண்டு வந்துட்டார். ஒரு டேபிள் மட்டும் தேவைப்பட்டது, மற்றபடியெல்லாம் எதுவும் தேவைப்படலை. நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ஆப்ரேஷனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அமைதியாக, அதிகமாக பிளட் போகாமல் நல்லா செஞ்சு கொடுத்தாரு. நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவர் வந்து ரொம்ப தூரம்லாம் வரமாட்டார். நீங்கள் என்ன ஊருன்னு சொல்லுங்கள். 3000 ரூபாய் ஆச்சுங்க. 3000 ரூபாய் கொடுத்துட்டா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்றாரு. வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுத்ததுனால அவ்வளோ கொடுக்கணும். நல்லா இருக்கிறான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து முதல்லையே செஞ்சுருங்க. ஒரு தடவை குட்டி போட்டுன்னு சொல்லி விடாதீங்க. இதுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து இப்போ கர்ப்பப்பையில் வேறு ஆண் நாய்களுடைய சேர்ந்ததுனால அந்த திசுக்கள் வந்து குட்டி பிறந்ததுக்கு அப்புறமும் அப்படியே முட்டை முட்டையாக வந்து இதாகிடுச்சு. இது வந்து விட்டுருந்தா, ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுருந்தா திருப்பியும் வந்து வேறு நாய்களுடைய சேர்ந்து குட்டி உள்ளே இதாகும் போது வயிறு ஊப்பி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை உடச்சி காமிச்சார். அது ஏகப்பட்ட நாற்று அடிச்சுது. அவர் சொன்னது உண்மை தான். ரொம்ப நல்ல டாக்டர் அவர். நீங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அவருடைய நம்பர் தரேன்.